ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் எஜுகேஷன் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேடியாலஜியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, ரேடியாலஜி நிறைய பசங்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படின்னா, இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு நம்ம ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை நிறைய பாய்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரேடியாலஜி நீங்கள் பண்ணுறதுக்கு 12th கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடித்தா மட்டும்தான் உங்களால் ரேடியாலஜி கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் பயாலஜி டிபார்ட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வந்திருக்கணும். ரேடியாலஜி பண்ணுறதுக்கு 3+1 3 இயர்ஸ் நீங்கள் காலேஜில் படிப்பீங்க. 1 இயர் அஸ்யூஷுவலாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணுவீங்க. மொத்தம் 4 இயர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரேடியாலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியாலஜியில் நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலேஜில் இமேஜிங் அண்ட் ரேடியாலஜி டெக்னீஷியன் சொல்கிறாங்க. ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இமேஜிங்னு சொல்கிறாங்க. ஒரு சில காலேஜில் ரேடியாலஜி டெக்னீஷியன் சொல்கிறாங்க. இதில் எது ஒரிஜினல் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி நேம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரேடியாலஜி அப்படின்னு காமனாக வருது எல்லாமே ஒர்க் பேஸ்டு, எல்லாமே ஒன்று தான். என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல், அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் தனியாக இருப்பாங்க, ஸ்கேன் டிபார்ட்மெண்ட் தனியாக இருப்பாங்க. அந்த ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு, இசிஜி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எம்ஆர்ஐ எடுப்பாங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓனாக நம்ம ஸ்கேன் சென்டர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ரேடியாலஜிஸ்ட் மட்டும்தான் ஓனாக ஸ்கேன் சென்டர் வைக்க முடியும். ரேடியாலஜிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் எம்டி ரேடியாலஜிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் ஓனாக லேப் சென்டர், அவங்களால மட்டும்தான் ஓனாக ஸ்கேன் சென்டர் வைக்க முடியும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சப்போர்ட்டிவ் வச்சு நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். ஒரு ரேடியாலஜிஸ்டோட சப்போர்ட்டிவ் வச்சு அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் உங்கள் ஸ்கேன் சென்டரில் வச்சு கண்டிப்பாக உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் ரேடியாலஜிஸ்ட் படிச்சுட்டு ஸ்கேன் சென்டர்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோடிக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் படித்து முடித்த பிறகு ஒரு ஜாப் ஓரியன்டாக போகிறீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஜாப் ஓரியன்டாக போகிறது அப்ராடில் நல்ல. ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்கணும். அதுவும் நான் சவுத் சைடு இருக்கேன், சவுத் சைட்லேயே காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சவுத் சைடு நான் ரொம்பவே கம்மியான ஃபீஸில் படிக்கணும், அதுவும் டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கே இருந்தாலும் சரி, சவுத் சைடு உங்களுக்கு நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் டாப் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த டாப் காலேஜஸில் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸோடு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணலாம். ஸோ சவுத் சைடு உள்ளவங்க மட்டும்தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓவரால் எந்த சைடு இருந்தாலும் நீங்கள் சவுத் சைடில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இப்போவே கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான பாராமெடிக்கல் அப்டேட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.